என்னங்க எள்ளு தாத்தா எள்ளு பேரன், இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி வேணும் இல்லையா? அந்த ஆரம்ப புள்ளி அப்படின்றது நானா இருக்கேன். சோ எனக்கு மேல உள்ளவங்க ப்ரிசீடிங் ஜெனரேஷன்ஸ், எனக்கு கீழே உள்ளவங்க சக்சீடிங் ஜெனரேஷன்ஸ். முதல்ல இந்த ப்ரிசீடிங் ஜெனரேஷன்ஸை பார்த்துடலாம். என்னோட அப்பா, என்னுடைய அப்பாவினுடைய அப்பா, அதாவது என்னுடைய பாட்டன், என்னுடைய பாட்டனுடைய அப்பா அதாவது பூட்டன், என்னுடைய பூட்டனுடைய அப்பா அவங்க வந்து ஓட்டன், ஓட்டனுடைய அப்பா வந்து சேயோன், சேயனுடைய அப்பா வந்து பரன். அந்த 7 தலைமுறை. சோ என்கிட்ட இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்படி வருது. இப்போ மை ஃபாதர், என்னுடைய பாட்டன் வந்து கிராண்ட் ஃபாதர், என்னுடைய பூட்டன் வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர், என்னுடைய ஓட்டன் வந்து கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். இந்த ஓட்டன் அப்படின்றவங்க தான் எள்ளு தாத்தா. எள்ளு தாத்தா அப்படின்னு வரும்போது 2 கிரேட் வரணும், சரியா? அடுத்தது வந்து சேயோன், சேயோன் அப்படின்னு வரும்போது 3 கிரேட் வரணும், கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர். பரன் அப்படின்னு வரும்போது 7ஆம் தலைமுறை, அவங்களுக்கு வந்து கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர்னு 4 கிரேட் போட்டுக்கணும் முன்னாடி. இது எல்லாமே ஹைஃபனேட்டட். வெரி குட், வெரி குட், சரியா? சோ இதுதான் என்னுடைய ப்ரெசீடிங் ஜெனரேஷன்ஸ். இப்போ இதே தான் வந்து பாட்டிக்கும். ஓகேவா? பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோள், பரன் பறை. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகேவா? சோ தி கிரேட் அப்படின்றது அதே தான், அப்படியே அப்ளிகபிள் பாட்டிக்கும். கிராண்ட் மதர், கிரேட் கிராண்ட் மதர், கிரேட் கிரேட் கிராண்ட் மதர், கிரேட் 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 கிராண்ட் மதர், கிரேட் 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 கிராண்ட் மதர். வெரி குட். டெக்னிக்கலா இப்படிதான் சொல்லணும். ஆனா சில நேரங்கள்ல இப்போ ரைட்டிங்ல வந்து சொல்லும்போது 4th ஜெனரேஷன் கிராண்ட்பா, 5th ஜெனரேஷன் கிராண்ட்மா அப்படின்னு அந்த வார்த்தைகளை சுருக்கிறதுக்காக, சுருக்கமா வந்து சொல்றதுக்காக இந்த மாதிரி போட்டு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது சக்சீடிங் ஜெனரேஷன். மை சன், மை கிராண்ட்சன், மை கிரேட் கிராண்ட்சன், மை கிரேட் கிரேட் கிராண்ட்சன். இந்த கிரேட் கிரேட் கிராண்ட்சன் அப்படின்றது தான் வந்து எள்ளு பேரன். வெரி குட், வெரி குட். ஸோ பையன் அதாவது பிள்ளை, பேரன் அதாவது பேரன் சொல்லக்கூடாது, பெயரன்னு சொல்லணும். ஆமா, கரெக்ட். பெயரன், பெயரன் அப்படின்றதுதான் சுத்த தமிழ். பேரன் அப்படின்றது பேச்சு வழக்குல யூஸ் பண்றது. கரெக்ட். ஓகேவா? சோ மீ, மை சன், மை கிராண்ட்சன், மை கிரேட் கிராண்ட்சன், மை கிரேட் கிரேட் கிராண்ட்சன். அதாவது கொள்ளு பேரன், எள்ளு பேரன், எள்ளு பேரன். சோ இந்த எள்ளு அப்படின்னு வரும்போது 2 கிரேட் வரும். கீழே வந்து எள்ளு பேரனுக்கு வந்து கிரேட் கிரேட் கிராண்ட்சன், அங்க வந்து எள்ளு தாத்தா அப்படின்னும் போது கிரேட் கிரேட் கிராண்ட்பா, எள்ளு பாட்டி அப்படின்னும் போது கிரேட் கிரேட் கிராண்ட்மா, கிராண்ட்மா இல்ல கிராண்ட் மதர். கிராண்ட் மதர் அப்படின்றது ஃபார்மல், கிராண்ட்மா அப்படின்றது ஸ்போக்கன். வெரி குட், வெரி குட். சோ இதே தான் வந்து பேத்தி பிள்ளைக்கும், அதாவது பெயர்த்தி 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 பிள்ளைக்கும், பெயர்த்தி பிள்ளைக்கும். சோ மை டாட்டர், மை கிராண்ட்டாட்டர், மை கிரேட் கிராண்ட்டாட்டர், மை கிரேட் கிரேட் கிராண்ட்டாட்டர். எக்ஸாக்ட்லி. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முக்கியமா இதுல என்னன்னா தமிழ் வார்த்தைகள் என்னென்னு வந்து தெரிய வந்தது. நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்து அதிகமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சார்ட் வந்து பின்னாடி கொடுப்போம். அவங்களுடைய ஃபேமிலியை கனெக்ட் பண்ணி, அவங்கள கனெக்ட் பண்ணி அந்த சார்ட்டை பார்த்தாங்கன்னா இன்னும் அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். வெரி குட், வெரி குட். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.